ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒருத்தங்க அஞ்சனா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி கேதர் பண்ணணும் என்னோடய டாபிக் ரெலவெண்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் புரியலை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது என்னோடய வைவா ப்ரெசன்டேஷன் வந்து நான் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோடய வைவா அந்த தீசஸ்க்கான டாபிக் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன ஃபீல்டுன்னெலாம் சொல்லலை. ஓகேங்களா, அவங்க இங்கிலீஷா, தமிழா, ஆர்ட்ஸா, இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸா, அந்த மாதிரி மேபி அவங்க ஃப்யூச்சரில் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டாபிக் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அவங்க ரேண்டமாக கேட்டிருக்காங்க. டாபிக் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்கள் கைடை வந்து சில பேருக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும். எம்எஸ்சியில் அவங்களோட மாஸ்டர்ஸில் வந்துட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஒர்க்கு மாஸ்டர்ஸில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பாட்னி ரிலேட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, மாஸ்டர்ஸில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து நமக்கு தெரியும் எந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னாலே அதில் நிறைய ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுலேயே நிறைய ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, உங்களோட கைடு வந்துட்டு எந்த ஃபீல்டோ அது ரிலேட்டடாக தான் போக முடியும். ஓகேங்களா, இப்போ ஃபிசிக்ஸ்னால் அதுலேயுமே நானோ சயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் கைடு வந்து எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நீங்கள் ரிசர்ச் டாபிக் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் முதல்ல உங்கள் கைடோட தீசஸ் வந்து கிடச்சிதுன்னா வாங்கி பாருங்கள். அவங்க என்ன மாதிரி ஒர்க்கு, என்ன மாதிரி அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்ஜெக்டிவ்னால் அதாவது என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னோடய ரிசர்ச் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த ஸ்டடி பண்ணும்போது நான் வந்து இவ்வளோ அப்ஜெக்டிவ் ஃபாலோ பண்ணி இந்த சொல்யூஷன் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மேமோட தீசஸில் என்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன தீசஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். சவுத் கங்காவில் நிறையா தீசஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸில் எத்தனை தீசஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 25 வந்து ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸோட தீசஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வேரியஸ் யூனிவர்சிட்டிலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, அதிலே நமக்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எது மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்களோட மெடிக்கோ பாட்னியில் வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டடி, டயபெட்டிக் ஸ்டடி, கேன்சர் ஸ்டடி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து டிஷ்யூ கல்ச்சர், அந்த மாதிரி கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பிளான்ட் எண்டமிக்காக இருக்கும், ரேராக இருக்கும், அதை வந்து கன்சர்வேஷன் பண்ணி டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க ரிசர்ச். அப்படி இல்லைன்னா டாக்ஸானமி, அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து ஒவ்வொரு இது வந்து ப்ராப்ளம் சொசைட்டி வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை தான் நம்ம ரிசர்ச் டாப்பிக்காக எடுக்க முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பயோ ப்ராஸ்பெக்டிங் எங்கள் ஃபீல்டில் நான் சொல்கிறேன், மெடிக்கோ பாட்னி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இந்த ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து பயோ ப்ராஸ்பெக்டிங் அதோட காம்பவுண்ட் ஐசோலேஷன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, இல்லைனா மோலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ எந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளமாக ஃபோக்கஸ் பண்ணி தீசஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சவுத் கங்காவில் எப்படி தீசஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் தீசஸை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி ரிசர்ச் ஐடியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு எத்தனை தீசஸ் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து அவங்க என்னென்ன மாதிரி அப்ஜெக்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களோட உங்கள் மேம் வந்து கைட் மேமோட அப்ஜெக்டிவ்ஸ், ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்க எதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அதை வந்து அதில் வச்சு நம்ம மூவ் பண்ண முடியும். செகண்ட் திங் வந்து சவுத் கங்காவில் வந்துட்டு தீசஸ்லாம் 5 இயர்ஸ் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன தீசஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்கள
அவங்களாம் எந்த மாதிரி ரிசர்ச் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாபிக்ஸும் இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் தேர்ட் திங் வந்து எப்போவுமே நம்ம காலேஜ்லேயும் ஒரு லைப்ரரி இருக்கும். அங்கே தீசஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் தீசஸ் இல்லைன்னா இந்த ரீசெண்ட் இயர்ஸ் தீசஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும் நம்ம சேம் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே. நம்ம கைடு இல்லாமல் மற்ற கைடு நம்ம கைடோடதும் இருக்கும். மற்ற கைடு வந்து அவங்க சூப்பர்வைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட தீசஸும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுலேயும் போய் நீங்கள் தீசஸை வந்து ஒவ்வொரு வாட்டி தீசஸை வந்து சும்மா பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரி டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். பேஜ் நம்பர்லேருந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா கண்டென்ட்டு, அலைன்மெண்ட்டு எல்லாமே பார்ப்போம். அதாவது ப்ரிலிமினரி பேஜஸ் என்னென்ன இருக்குது, பேக்கில் என்னென்ன இருக்குது தீசஸில் அப்படின்னு. ஒரு தீசஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நோட்டை வச்சு நாங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தீசஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு என்னை கேட்டால் ஒரு நோட் பேடே ரெடி பண்ணிக்கலாம். அந்த நோட் பேட் ஃபுல்லாக தீசஸோட ஸ்டைலு, தீசஸோட அப்ஜெக்டிவ்ஸ், டாபிக்ஸ் கூட நாங்கள் எழுதி வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட சினானிம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டைலாக இருக்கணுங்கிறதுக்காக ஹெட்டிங்கையும் கூட வந்துட்டு வேறு சினானிமில் கூட டாபிக் வந்து இது பண்ணுவாங்க. நமக்கு வெளியிலேருந்து பார்க்க ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள சினானிம் பார்த்தா நார்மலாக வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஒர்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா? எலுசிடேஷன், இவாலுவேஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டாபிக்ஸையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து தான் நீங்கள் வந்து உங்களோட தீசஸ்க்கான டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து டாபிக் சூஸ் பண்ணணும் இல்லை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுன்னா நான் சொன்ன இந்த 3 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கைடோட தீசஸ் ஃபுல்லாக பார்த்துடணும். செகண்ட் ஒன் வந்து சோத்கங்கால லாஸ்ட்டு 5 இயர்ஸோட தீசஸ் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பப்ளிஷ் ஆன எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் திங் வந்துட்டு இது வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி லேப்டாப்லேயே இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். தேர்ட் திங் வந்து நம்ம காலேஜில் உள்ள தீசஸ் வந்து நம்மளால் ரிட்டன் நோட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்குன்னு ஒரு நோட் பேட் போட்டு அதில் உள்ள அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரிலிமினரி பேஜஸ்லாம் என்ன ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீசஸ்க்கும் ஒரு வாரம் எடுத்திங்கன்னா கூட உங்களால் 2 மாதத்தில் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் கிளியர் கட்டாக உங்களால் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.